Let's talk about myths about homeopathy. Hi, I'm Dr. Abhisha, homeopathy consultant at Reviva Homeo Clinic, Chennai. இப்போ ஹோமியோபதி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மித் அப்படின்னா ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிசீசஸை அக்யூட் டிசீசஸ், க்ரோனிக் டிசீசஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அக்யூட் டிசீசஸ்ங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 2 நாளில் இருந்து ஆரம்பித்து 2 வாரத்துக்குள்ளாடி சரியாகக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கு இப்போ சாதாரண சளி, ஒரு ஒவ்வாமை வந்துடுச்சு, ஒரு அஜீரணம் வந்துடுச்சு, ஒரு வயிற்றுப்போக்கு வந்துடுச்சு, இந்த மாதிரிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் கரெக்டான மெடிசனை கொடுக்கும் பட்சத்தில் அது வித்தின் டேஸ்லே அது ஈஸியாக சரியாக போகும். அதே நேரத்தில் க்ரோனிக் டிசீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, க்ரோனிக் டிசீசஸ் அது எவ்வளோ நாளாக ஸ்டாண்ட் ஆகியிருக்கு அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு, அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன ரீசன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன் சூஸ் பண்ணியும் அந்த பேஷண்ட்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறதெல்லாம் அவங்க சைட்லேயும் செய்து வரும்போது கண்டிப்பாக க்ரோனிக் டிசீசஸ்க்கு ஹோமியோ மெடிசனில் பெர்மனன்ட் க்யூர் பாசிபிள். தேங்க்யூ.